Then types of operating system. Next, operating system two types divide பண்றாங்க. அதனுடைய capabilities, அதனுடைய திறமையை பொறுத்து, அதனுடைய working method பொறுத்து they are dividing two part. The first one, single user operating system. Single user operating system. Second one, multi-user operating system. See here, single user operating system, multi-user operating system அப்படின்னு சொல்லி two divide part பிரிக்கிறாங்க. Okay, single user operating systems னா அதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா, in operating systems allow only a single user to perform a task at a time. ஒரே ஒரு யூசர் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் யுனிக்ஸ் அண்ட் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, யுனிக்ஸ் அண்ட் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது மானிட்டர் ஃபுல்லாக பிளாக் கலரில் கமாண்ட் லைன் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, அது போலவே கமாண்ட் யூஸ் பண்ணி முதல்ல இப்போ நவடேஸ் இட் இஸ் சேஞ்சு டு GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை மாறிடுச்சு. ஓகேயா, ஸோ ஒன்லி கமாண்ட் லைன் மூலிமா நம்ம கமாண்டை கொடுத்து ஃபோல்டர் கிரியேஷன், ஃபோல்டர் டெலிஷன், ஃபோல்டர் அப்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஓகேயா, அது வந்து சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இட் கால்டு எ சிங்கிள் யூசர் அண்ட் சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரே ஒரு டைமில் ஒரு யூசர் ஒரே ஒரு ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேயா, பிரிண்டிங்னா பிரிண்டிங் மட்டும்தான் எடுக்க முடியும், ஸ்கேனிங்னா ஸ்கேன் பண்ண மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு குட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா MS DOS மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேயா, அல்லது டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு குட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, இட் இஸ் யூஸ்டு டு மல்டிபிள் ஆப்ரேட்டிங். ஓகே, அதாவது மல்டி யூசர் மல்டிபிள் டாஸ்க்கை யூஸ் பண்ண முடியும். இப்போது GUIயில் சேஞ்ச் பண்ணதுனால யுனிக்ஸ், லினக்ஸ், விண்டோஸ் அண்ட் அவர் iOS யூசர் OS. ஓகே, இது எல்லாமே இப்போது மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் வந்துடுச்சு. ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம லேப்டாப்பில் பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம டைப் பண்ணிகிட்ருப்போம். டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம பிரிண்ட் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஓகே, நம்முடைய கமாண்டை பிரிண்டர் வாங்கி ஃபஸ்ட்டு பேஜிலிருந்து 100 பேஜ் வரைக்கும் பிரிண்டிங் ஓடிட்டுருக்கோம். நம்ம இங்கே டைப் பண்ணிகிட்டு இருப்போம், சைமல்டேனியஸாக இங்கே ஸ்பீக்கர் மூலிமா சாங்ஸ் ஓடிட்டுருக்கும். ஓகே, அதே சமயத்தில் பென்ட்ரைவ் சொருகி இன்னொரு ஃபைல் காப்பி ஆகிட்டுருக்கும். ஸோ இத்தனை ப்ராசஸையும் அட் அ டைமில் வித்தின் சிங்கிள் டைமில் மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அந்த மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்து மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா, இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எத்தனையாக பிரிக்கலாம்? 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அனதர் ஒன் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களாப்பா? நம்ம பார்க்க போகிறது மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரில் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் பார்ட்டிசிபேஷன். ஓகே, இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, the memory management is the process of controlling and coordinating the computer's main memory and assigning the memory blocks. Controlling and coordinating. Okay, control பண்ணுறது, அதாவது டோட்டல் ஓவரால் ப்ரோக்ராம்ஸ், என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் ஆகணும், இந்த ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ மெமரி ஸ்பேஸை அலோகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான மெமரி மேனேஜ்மெண்ட்டையும் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேயா, the objective of memory management process to improve the both utilizations of the CPU and speed of the computer response. இப்போது நம்ம C பிளாக், அதாவது நம்மளுடைய கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா 4 பார்ட்டாக பிரிச்சிருப்போம். மேபி லோக்கல் டிஸ்க் C, லோக்கல் டிஸ்க் D, லோக்கல் டிஸ்க் E அண்ட் லோக்கல் டிஸ்க் F. இந்த C கோலனில் பல்காக இருந்துச்சுன்னா நம்ம சிஸ்டம் ஓப்பன் ஆகிறதே ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் ஆகும். ஏன் அப்படின்னா இதனுடைய டோட்டல் மெமரியையும் OS வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிடும். அப்போது சிஸ்டம் ரன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணும். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அ போத் இம்ப்ரூவிங் யூட்டிலைசேஷன்ஸ் ஆஃப் த CPU அண்ட் ஸ்பீட் ஆஃப் த மெமரி. நம்ம ரிஃப்ரெஷ் கொடுப்போம், 10 நிமிஷம் கழிச்சு தான் சிஸ்டமே ரிஃப்ரெஷ் எடுத்துக்கும். அப்போ ஏன் அப்படின்னா நம்முடைய சிஸ்டம் பல்கான இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணினதுக்கப்புறம் தான் சிஸ்டம் ஸ்பீட் ஆகும், ரேம் கிளியர் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாமே மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே அண்டர்டேக் ஆகும். ஓகேயா, உங்களுக்கு புரிஞ்சா? The operation system is responsible for the activity connection then with memory management.